வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம், அடுத்து வந்து அத்திப்பழம் வச்சுருக்கோம், இது வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், நிலக்கடலை பச்சைக்கடலை நைட்டு ஊற வச்சு காலைல அப்படியே பச்சையாக எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து நுரப்பிக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து சித்ரா ஊர்லேருந்து வந்துடுவாங்கிற பிளானில் வந்து வாங்கிட்டு வந்தது, அதனால் நிறையவே இருந்தது, எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து காய் வந்து நிறைய தான் இருக்குது, நிறையவே சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து மெயின் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குதிரவாளியில் வந்து தக்காளி சோறு பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நான் மட்டுங்கிறனால சிங்கிள் பாட் ரைஸ் மாதிரி வச்சுக்கிறது. ஏன்னா காலையில் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறேன், மதியம் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறேங்கிறனால நைட்டு பெரும்பாலும் தேங்காய் தான் அப்படிங்கிறனால இது மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து அன்றைக்கி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், குக்கரில் வந்து பண்ணுறீங்களே, இதெல்லாம் பண்ணிவிட்டு இயற்கை உணவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரு. நம்ம வந்து குக்கரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இது வரைக்கும் எப்பயுமே சொன்னது கிடையாது. குக்கர் வந்து ஒரு நல்ல ஒரு வெசல் தான். கண்டிப்பாக வந்து அதில் செஞ்சு சாப்பிட்றதுனால சத்துக்கள்லாம் ஒன்றும் பெருசாக வந்து டேமேஜ் ஆகுதுங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபணமான உண்மை. ஸோ அதனால் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க குக்கரில் டக்குன்னு வச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது, நான் வந்து சட்டியில் பண்ணுறேன், குண்டாவில் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணுங்கள். அதனாலலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த மாதிரி சத்துக்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு எடுத்துக்கங்க. குக்கரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே.